இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி என்னன்னு பார்க்கலாமா? நம்ம நிறைய விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது நம்ம லெஷர் ஆகட்டும், கார் ஆகட்டும், பங்க் ஆகட்டும், வீடு ஆகட்டும், இடமா ஆகட்டும். ஆனால் அத்தியாவசியமாக நமக்கு தேவையான விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோமான்னு கேட்டால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் கிடையாது. அது என்னன்னு தெரியுமா? நம்ம ஹெல்த் தான். சரி, ஹெல்த்தில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னா ரெண்டு வகையில் பண்ண முடியும். ஒன்று, ஒரு நல்ல ட்ரெயினரை செலக்ட் பண்ணுறது. இன்னொன்று, ஒரு நல்ல ஃபுட்டை செலக்ட் பண்ணுறது. இது ரெண்டுமே தண்டவாளத்தில் இருக்க ட்ராக் மாதிரி தான், ஈக்குவலாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுட்டை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பர்டிகுலராக பார்த்து நம்ம கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஒரு ஃபுட்டு நல்லா இல்லைனாலும் அதை டிமாண்ட் பண்ணி நல்ல ஃபுட்டாக வாங்குறோம், குவாலிட்டி ஃபுட்டாக வாங்குறோம். அதே மாதிரி அந்த இம்பார்ட்டன்ஸை நம்ம ட்ரெயினருக்கும் கொடுக்கும். நம்ம ட்ரெயினர் ஏன்னா தானே செலக்ட் பண்ணக்கூடாது. ஒரு பர்சனல் ட்ரைனிங் எடுத்தாலும் சரி, அது நார்மலாக இருந்தாலும் சரி, ஒரு ஜிம் ட்ரைனரும் சரி, உன்னை ட்ரெயின் பண்ணுறவன் ஃபர்ஸ்ட் குவாலிஃபைடாக இருக்கானா இல்லையான்னு பார்க்க வேண்டியது உன் கடமை. அதை பார்க்காம விட்டுட்டீங்கன்னா கான்சிக்வன்சஸ் ரொம்ப மோசமாக இருக்கும். சின்னதுலேருந்து ஆரம்பித்து பெரிய கான்சிக்வன்சஸ் டெத் வரைக்குமே இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக பண்ணுங்க.